ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கரியாக்குடல் ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடத்தில் அச்வருடா வாராகி ஹோமம் அஸ்வமேத யாகம் வருகின்ற 5/10/2025 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கோபூஜை காலை 9 மணி முதல் 11 மணி வரை. பரிபூஜை காலை 11:30 மணிக்கு. பூர்ணஹாதி கலச சம்ரோக்ஷணம். இடம் ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம், ராமசாமி ரெட்டி தெரு, கரியாக்குடல். தலைமை ஸ்ரீலஸ்ரீ ஞான பிரகாச சுவாமிகள் அவர்கள். பீடாதிபதி ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம், கரியாக்குடல். யாகம் நடத்துபவர் ஜோதிடர் சிவத்திரு ஸ்ரீ ரோகிணி சிவா அவர்கள். இங்கனம் வீரபத்ர சுவாமி திருக்கோவில், நெமிலி. ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடத்தின் ஆஸ்தான சிவாச்சாரியார். அச்வருடா வாராகி ஹோமம் அஸ்வமேத யாகம் நடைபெற இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் பூஜையில் கலந்து கொண்டு அம்மனருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இங்கனம் ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம், ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் திருமண தகவல் மையம். அகில உலக கலை டிவி நேயர்களுக்கு ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடத்தின் சார்பில் அன்பு கலந்த வணக்கங்கள். வரும் அக்டோபர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடத்தில் அச்வாருடன வாராகி பூஜை சிறப்பாக நடைபெற உள்ளது. கருவூர் சித்தர் 836 வருடங்கள் வாழ்ந்தவர். அவருடைய காலத்தில் வாழ்ந்த ராஜராஜ சோழனும் அவருடைய மகனாகிய ராஜேந்திர சோழனும் வாராகியின் மிகப்பெரிய பக்தர்களாக வாழ்ந்தார்கள். முதலாக ராஜராஜ சோழனுக்கு கருவூர் சித்தர் உருவாக்கிய வாராகியே அச்வாருடன வாராகி, குதிரை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய வாராகி. அந்த வாராகியே கொடை நாட்டில் உள்ளது. அடுத்த வாராகி கூர்மாருடன வாராகி. தஞ்சை பெரிய கோவிலில் அமைந்திருக்கும் வாராகியும் கருவூர் சித்தரால் உருவாக்கப்பட்டது, ராஜராஜ சோழனுக்காக உருவாக்கப்பட்டது. அது கூர்மாருடன வாராகி. மூன்றாவது வாராகி காஞ்சிபுரம் மாவட்டம் திருமால்பூர் அருகே உள்ள பல்லூர் கிராமத்தில் அருள் பாலிக்கும் அரசாணை அம்மன் என்று கூறக்கூடிய பத்மாதுரண வாராகி. பத்மாருடம் என்றால் தன் கால் மேல் கால் வைத்து அம்பிகை அமர்ந்திருக்கும் திருக்கோலம். இப்படிப்பட்ட பத்மாருடன வாராகி அமைந்திருக்கும் பல்லூரில் ராஜேந்திர சோழனுக்காக கருவூர் சித்தர் உருவாக்கிய வாராகி. இந்த 3 வாராகிகளுமே பழமை வாய்ந்த வாராகிகள், கருவூர் சித்தரால் உருவாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட வாராகியில் மூத்த வாராகி என்று கூறக்கூடிய அச்வாருடன வாராகி, வெள்ளை குதிரையில் அமர்ந்திருக்கும் வாராகிக்கு ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடத்தில் அக்டோபர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் 9 மணி வரை கோபூஜையுடன் கூடிய அனைத்து வழிபாடுகளும் முடித்து காலை 9 மணி முதல் 11 மணி வரை வெள்ளை குதிரையை வைத்து அச்வாருடன வாராகி பூஜையை, வாராகி எந்திரத்தையும் அங்கு ஸ்தாபனம் செய்து அந்த எந்திரத்தின் மீது குதிரையை நிற்க வைத்து சிறப்பாக அச்வாருடன பூஜையை செய்ய இருக்கிறோம். அனைத்து பக்த கோடிகளும் வந்து கலந்து கொள்ளவும். இந்த அச்வாருடன வாராகி பூஜைகள் கலந்து கொள்வதால் ஏற்படும் நன்மைகள். பொதுவாக அஸ்வமேத யாகம், ஒரு குதிரையை ஒரு அரசன் எந்த நாட்டிற்கு அனுப்புகிறாரோ அந்த நாடு அந்த குதிரை சென்று நிற்கும் வரை இந்த அரசனுக்கு சொந்தம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குதிரையை வைத்து செய்யக்கூடிய அஸ்வத்பாம பூஜை மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இதை அச்வாருடன பூஜை என்றும் கூறுவார்கள். இந்த பூஜைகள் கலந்து கொள்வதால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நவகிரக தோஷங்கள், நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய புத்தி, கிரகம், அனைத்து விதமான தோஷங்களும் பரிபூர்ணமாக சரியாகும். வாழ்க்கையில் தடைபட்டு நிற்கக்கூடிய அனைத்து காரியங்களும், வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் தடைபட்டாலோ அல்லது குழந்தைகளுடைய எதிர்காலம், படிப்பு, உத்தியோகம், திருமணம், குழந்தை பேரு, நீண்ட நாள் கடன்கள், நீண்ட நாள் வியாதி, நீண்ட நாள் நீதிமன்ற வழக்குகள், பகைவர்கள், எதிரிகள், இப்படிப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அச்வாருடன வாராகி பூஜைகள் கலந்து கொள்ளும் பொழுது மிகப்பெரிய நன்மையை அவர்கள் பெறுவார்கள். இந்த பூஜைகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுக்கு கொடுக்கக்கூடிய மலர்களால் வெள்ளை குதிரையை பூஜை செய்யும் பொழுது அந்த வாராகி அம்மனின் அனுகிரகமும், அந்த அச்வாருடன் சொல்லக்கூடிய வெள்ளை குதிரையின் அனுகிரகமும், அதன் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய அம்பிகையாகிய வாராகியின் அனுகூலமும் அனைவருக்கும் கிடைத்து அவர்கள் எண்ணிய எண்ணங்களும் எண்ணிய வாழ்க்கையும் சிறப்புற அமையும் என்று கூறி அனைவரும் அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் 11 மணி வரை நடைபெற உள்ள அச்வாருடன பூஜையில் கலந்து கொள்ளுமாறு
பணிவுடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். அனைவரும் வருக, அச்வாருடன வாராகியின் அருளை பெறுமாறு வேண்டுகிறோம். இங்கனம் ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம், கரியாக்குடன், நெமிலி, ராணிப்பேட்டை மாவட்டம்.